உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 32:10, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கி 4 பக்கமும் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். பயப்படாதீங்க. யார்கிட்டலாம் இரக்கம் கிடைக்கலையோ அவங்கக்கிட்ட இருந்துலாம் இரக்கம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்கள் மேலே எரிஞ்சு கொட்டுறாங்களோ, உங்களை பார்த்தாலே துரத்தி அடிக்கிறாங்களோ, அவங்க உங்களுக்கு இரக்கம் செய்வாங்க. எல்லா பக்கமும் இரக்கம் கிடைக்கும். என் நம்பிக்கை எல்லாம் இயேசுதாங்க. நான் கர்த்தரையே நம்பிட்டு இருக்கேன். அதனால தான் இரக்கம் கிடைக்குது. எல்லா பக்கமும் நீங்கள் இரக்கத்தை வாங்கிப்பீங்க. உங்களை சுற்றி கிருபை அப்படியே சூழ்ந்துக்குது. இரக்கம் உங்களை எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்குது. தேவனுடைய இரக்கங்கள் உங்களை சுற்றி வளைச்சிருக்குதுங்க. எங்கெங்கே எந்தெந்த இரக்கங்கள் உங்களுக்கு வேணுமோ அந்தந்த இரக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இவங்க என்னை பார்த்து கொஞ்சம் இரக்கம் செய்தால் நல்லா இருக்கும். அவங்க இன்னைக்கு கண்டிப்பாக இரக்கம் செய்வாங்க. உங்கள் வேலை ஆகும். எல்லா கண்களிலும் தயவை பெற்றுக்கொள்வீங்க. எல்லாரும் உங்களை பார்த்தாலே சரி இரக்கம் செய்திடலாம், இந்த மாதிரி உணர்வை தேவன் கொண்டு வந்துடுவார். வேலை எளிதாகும். யார் இறங்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து இரக்கத்தை வாங்கி தந்துடுவார். சரிங்களா? எல்லா பக்கமும் இரக்கம் கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. யாருமே உங்ககிட்ட கடினமாக நடந்துக்க மாட்டாங்க. பார்த்தாலே எரிஞ்சு கொட்டுறாங்கங்க, துரத்தி விட்றாங்க, இல்லை, இரக்கம் செய்வாங்க. நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறதுனால தேவன் எல்லா பக்கமும் இரக்கத்தை வாங்கி கொடுத்துடுவார். சரிங்களாங்க? ஒரு யோசேப்பு இருக்கான்ல, யோசேப்பு என்பவன் ஜெயிலில் போட்டார். ராஜாவே ஜெயிலில் போட்டார். ஏன்னா ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். இந்த பெரிய வீட்டு பெண்ணவை தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதி ராஜா உள்ளே போட்டார். ஒரு வார்த்தை கூட யோசேப்பை கேட்கவே இல்லை. ஆனாலும் ஒரு காலம் வந்துச்சுங்க, யோசேப்புக்கு இரக்கம் கிடச்சிச்சு. அதே ராஜா, எந்த ராஜா ஜெயிலில் போட்டாரோ அதே ராஜா அவனை ஜெயிலேருந்து வெளியில் எடுத்தார். அவனை பிரைம் மினிஸ்டராக ஆக்குனார். அது மட்டும் இல்லை, இவனுக்காக பொண்ணு கேட்க போகிறாருங்க. பெரிய இடத்துல போய் பொண்ணு கேட்குறாரு. ரொம்ப ஒழுக்கமானவன், பெண்கள் விஷயத்துலலாம் ரொம்ப ஒழுக்கமானவன், ரொம்ப நல்லவன் இந்த யோசேப்பு. ராஜா போய் பேசுகிறார் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட. இல்லை, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியும்ல இவன் ஜெயில் கைதின்னு. ஒரு பொண்ணு விஷயத்தில் தானே உள்ளே போட்டிங்களாமே, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்களே ராஜா, கேட்டிருப்பாங்களா அவங்க அப்பா? ஆனால் இந்த ராஜா சொல்கிறாரு, இல்லை அந்த பெண் தான் தப்பானவள். நம்ம யோசேப்பு தப்பானவன் கிடையாது, ஒழுக்கமானவன். 100% அவன் ஒழுக்கமானவன். நம்பி பொண்ணை கொடுங்க சொல்லி பெரிய வீட்டு இடத்துல சம்பந்தம் வச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்க. இரக்கம் கிடைக்கும். யார் உங்களுக்கு இரக்கமே செய்ய மாட்டாங்கன்றீங்களோ அவங்கக்கிட்டலாம் இரக்கம் கிடைக்கும். 4 பக்கமும் இரக்கம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. நீங்கள் எந்த மனிதனையும் நம்பலை, கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால ஃபுல்லாகவே இன்றைக்கி இரக்கம் கிடைக்கும். அதனால் எல்லாம் ஈஸியாக எல்லா வேலையும் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு 4 பக்கமும் எல்லா பக்கமும் இரக்கத்தை வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பா. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்க. உங்களையே நம்பி இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லா பக்கமும் இரக்கத்தை வாங்கி கொடுத்துருவீங்க பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நெருப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா. நன்றியப்பா.
பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. திரும்பவும் இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியில் 1000 வருடம் தங்கி இருப்பீங்க. ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.